சனி பயிற்சி, குரு பயிற்சின்னு எத்தனை பயிற்சி வந்தாலும் சரி, யோக காலம்னு ஒன்று வந்தாதான் வாழ்க்கையில ஒரு ஆரம்பமே உண்டு. ஒரு கோலாகலமா வாழ்க்கை மாறுறதும் உண்டுன்னே சொல்லலாம். வாழ்க்கையில புரட்டி போடக்கூடிய சம்பவங்களும் உண்டு. அந்த வகையில யோக காலத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைஞ்சிருக்கா? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு? எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும்? இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாங்க. ரிஷபராசி என்பவர்கள் அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? இதை இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். ரிஷபராசி சுக்கிர பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசின்னு சொல்லலாம். இயல்பாவே இந்த ரிஷபராசிக்காரங்க சுக்கிர பகவானுடைய அம்சம் கொண்டவங்க இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கலைத்திறன் சிறப்பா இருக்கும். எந்த துறையில நுழைஞ்சாலும் சரி இவங்க அந்த இடத்துல அதிரடி காட்டக்கூடியவங்களும் இருப்பாங்கன்னு சொல்லலாம். ரிஷபராசிக்காரங்க பார்க்கறதுக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு கரடு முரடா தோணலாம். ஆனா மென்மையானவங்கன்னு சொல்லலாம். சாது முரண்டா காடு கொள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பொருந்தும். பிறப்பிலே வைராக்கியம் கொண்டவங்க யாருன்னு கேட்டாலுமே இந்த ரிஷபராசி அன்பர்கள் தாங்க. வைராக்கியம் அப்படி ஒரு வைராக்கியம். தன்னை யாராவது ஏமாத்திட்டாங்களோ, அவமரியாதை செஞ்சுட்டாங்களோ, உதாசனப்படுத்திட்டாங்களோ சரி, வாழ்க்கை முழுவதுமே அவங்கள ஒதுக்கிடுவாங்கன்னு சொல்லிடலாம். பெரும்பாலான ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது பகை கிரகச்சேர்க்கை ஏற்பட்டிருந்தா அப்படியே முடங்கி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே யாராலுமே எந்த கிரகத்தாலையும் அவ்வளவு சீக்கிரமா அசைக்க முடியாது. உறுதியான மனப்பக்கம் கொண்டவங்க, கடின உழைப்பு நம்பி மட்டுமே செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். உழைப்புக்கு பேர் பண்ணவங்க இந்த காளையோட சின்ன உங்களுக்கு உண்டுங்க. இந்த காளை மாதிரி தான் உங்களுக்கு வாழ்க்கை அமைன்னு சொல்லலாம். உழைப்புக்கு எந்த இடத்துலையுமே அஞ்ச மாட்டாங்கன்னு சொல்லலாம். தன்னுடைய முதலாளிக்கு ஒரு விசுவாசமான நபர் யாருன்னு கேட்டாலும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் தாங்க. இவங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் இவங்களாவே அடிபட்டு உதப்பட்டு கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு கட்டமா மேல வரக்கூடியவங்களா இருப்பாங்க. நிலையான அஸ்திவாரத்தை உருவாக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம். எல்லாருக்குமே நல்லவங்களா இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. உதவி செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்க எடுத்தும் கௌத்தும் செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். சொந்த பந்தம், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமே வேணும்னு ஆதரிக்கக்கூடிய குணமும் உண்டு. ஆனா இவங்க கோபத்தை செய்யணும்னா அவங்க யாரா இருந்தாலும் வேண்டான்னு தூக்கி போடக்கூடிய குணமும் உண்டு. உலக அனுபவங்களை கொடுத்து வாழ்க்கையை மாத்தக்கூடியவங்களா சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு தருவார்னு வருவார்னு சொல்லலாங்க. சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையில குலதெய்வம் மாதிரி. நீங்க குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு செய்றீங்களோ அதே அளவு வழிபாடு சுக்கிர பகவானுக்கும் நீங்க செய்யறது ஒரு நல்ல பலனை தரும். பரணி, பூரம், பூராடம் மாதிரியான நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உரியவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட உங்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து பாதிப்பு நீங்க சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒண்ணு போனா ஒண்ணுங்கிற ஒரு மனநிலைமை, எதையுமே சமாளிக்க முடியல, குடும்ப வாழ்க்கையில சிக்கல், பொருளாதார நிலையில சிக்கல்னா ஒரு சில பரிகாரங்களை உங்க வாழ்க்கை முழுவதும் நீங்க செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க. பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படாது, படிப்படியான முன்னேற்றம் உண்டுன்னு சொல்லலாம். அப்படி பாக்குறப்ப நீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும்னு பாத்தீங்கன்னா, பெற்றோரை உங்க கூட வச்சு பராமரிக்கணுங்க. பெத்தவங்களை எழுத்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும். முடிஞ்சா தத்தெடுத்து கூட வளர்க்கலாம். இதய நோயாளிகளுக்கு மருத்துவ செலவை ஏற்றுக்கிறது, பார்வை இழந்து தவிக்கக்கூடியவங்களுக்கு இந்த கண்ணாடி மாதிரியான விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, கண்தானம் செய்யறது, இந்த மாதிரியான விஷயத்த செய்யறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம். அது மட்டும் இல்ல, ரொம்ப பெரிய முக்கியமான விஷயங்கள் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பசுமாட்டுக்கு வாழைப்பழம் மாதிரியான விஷயங்களை நீங்க வாங்கி தரணும். உங்களுக்கு ராசி அதிபதியா சுக்கிர பகவான் அமைஞ்சிருக்கிறதால சுக்கிர பகவான் வழிபாட்டை செய்யறது நல்லது. வருஷத்துக்கு ஒரு முறையாவது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்குரிய கஞ்சனூர் சுக்கிர பகவான் கோவிலுக்கு போய் நீங்க வழிபாடு செய்யறப்ப ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். பொருளாதார வசதி உங்க வாழ்க்கையில நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கோவிலுக்கு ஒரு பசுமாட்டை தானமா தாங்க. இது சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். புனித நதிகளில் நீராடுறது, நதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு வழிபாடு செய்யறது எந்த தோஷமா இருந்தாலும் நீக்கும். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் நீங்க இந்த பறவைகள், விலங்குகளை கூண்டில் அடைச்சு வளர்க்கறது, அதை துன்புறுத்துறது கூடாது. பிராணிகள் மேல ஆதிக்கம் செலுத்தணும், அன்பு செலுத்தணும். இது சுக்கிர பகவான ஒரு மகிழ்விக்கக்கூடிய விஷயம்னே சொல்லலாம். இதனால உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இந்த நாய்கள், பசுமாடு, பறவை இருந்தா தினமுமே உங்களால முடிஞ்ச உணவிட்டு வர பாருங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். ஏழை எளியவங்களுக்கு தான தர்மம் செய்யறது ரொம்ப முக்கியமா. அன்னதானம் மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து செய்யறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். ஒரு 200 ரூபாய் செலவு செய்யக்கூடிய இடத்துல ஒரு 10 ரூபாயாவது உங்களால முடிஞ்சது நீங்க ஏழை குழந்தைகளுக்கு உணவு தானம் மாதிரியான விஷயங்களை செய்ய பாருங்க. உங்க வாழ்க்கையில தொட்டது எல்லாமே தொடங்கும். நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய அமைப்பா தான் ஏற்படுன்னு சொல்லலாம். இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க இந்த காலகட்டம். ஏன்னா இது வரைக்குமே கடுமையான உழைப்பு கொடுத்துருப்பீங்க. அதுக்கு பலன் எதிர்பார்த்திருக்க முடியாது. உழைப்பு மட்டும்தான் போகுதேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. இனி அப்படி இல்லை. இந்த நேரம் சிறப்பா இருக்குது. கொஞ்சம் கூட உங்களால ஒரு சோம்பேறித்தனமா உட்காரவே முடியாது.
இந்த நேரத்துல அன்னைக்கான வேலையை அன்னன்னைக்கே செஞ்சு முடிக்கிறது நல்லது. நாளைக்குங்கிற வார்த்தை உங்க அகராதியில் இருந்தா கொஞ்சம் பின்னடைவு உண்டுங்க. அதனால கொஞ்சம் நீங்க இந்த நேரத்துல எதுவுமே நீங்க திட்டமிட்டு செயல்பட பாருங்க. அன்னைக்குண்டான வேலையில முழு கவனம் நீங்க செலுத்திட்டு வரது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். கொஞ்சம் இந்த நேரம் பெற்றவர்கள் இந்த உங்க பிள்ளைகளோட நலன்ல கூடுதல் கவனம் செலுத்தணும். அவங்க என்ன செய்யறாங்க, என்ன பண்றாங்க, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்படி இருக்கிறாங்கிறத கொஞ்சம் கண்காணிக்க பாருங்க. அதே மாதிரி இந்த நேரத்துல ஒரு மூத்தவங்க அனுபவசாலிகள் உங்களுக்கு அறிவுரை சொல்றாங்கன்னா அவங்க பேச்சை தட்டி கழிக்க வேண்டாம். அவங்களுடைய பேச்சை கொஞ்சம் செவிசாய்ச்சுன்னு கேட்டுக்குங்க. இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே வாய் இல்லாத ஜீவன்கள் கோடைக்காலமா அமைஞ்சிருக்கிறதால வாய் இல்லாத ஜீவன்களுக்கு உங்க கையால தண்ணீர் வையுங்க. இது சிறந்த பலனை ஏற்படுத்தி தரலாம். ஒவ்வொரு வயசுக்காரங்களுக்குமே ஏற்ற யோகமான பலன்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க செய்யறதால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொட்டது தொடங்கும் நல்ல மாதம் இந்த மாதம். வேலை, தொழில், வியாபாரம், விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயம், இது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாங்க. எந்த காரியத்தை செஞ்சாலும் ஒரு அருமையா அமையும். செய்யற வேலையை திருப்தி கொண்டு வந்து தரணும்னு சொல்லலாம். இந்த நேரத்துல சூரியன் உச்சமாகி விரயஸ்தானத்துல அமர்ந்தாலே இந்த வண்டி வாகனம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் செலவுமே உண்டு. தாய் ரீதியா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமா இருங்க. பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டு. வெளி மாநிலம் இல்லைன்னா வெளிநாடு மாதிரியான பயணம் உங்களுக்கு உண்டாகலாம். தூரதேச பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த வடக்கு பக்கம் போகக்கூடிய அமைப்பு உண்டாகும். கிழக்கு நாடுகள் சொல்லக்கூடிய இந்த சிங்கப்பூர், மலேசியா மாதிரியான வெளியூர்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டாகி இருக்குது. பயணங்களால யோகம் உண்டுன்னு கேட்டீங்கன்னா யோகம்தான். தசாபுத்தி ஜாதகமத்துல இந்த நேரம் சிறப்பா இருந்தா திருமண யோகம், புத்திர யோகம் எல்லாமே கைகூடி வரும். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம். இது வரைக்குமே வாழ்க்கை துணை வழியில, வாழ்க்கை துணை உறவினர் வழியில நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம். நீங்க கணவன் மனைவி நல்லா இருந்தா கூட வாழ்க்கை துணை உறவினர் வழியில ஏகப்பட்ட மனசாபம் பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. பல அவமானங்களை பட்டிருப்பீங்க. அது குடும்ப வாழ்க்கையை பேசி பேசி உங்க குடும்ப வாழ்க்கையை நீங்களாவே கெடுத்திருப்பீங்கன்னு சொல்லலாம். இனி அப்படி ஒரு மாற்றம்ங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமாக தான் ஏற்படும். வாழ்க்கை துணையால உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க போகுது. எதிலுமே தெளிவு உண்டாகும். உங்க வயசுக்கு ஏற்ற மாதிரியே நல்ல பலனை தரக்கூடிய யோக காலகட்டமாக தான் இந்த காலம் அமைஞ்சிருக்குது. வியாபாரம், தொழில நல்ல லாபம் கிடைக்கும். சட்ட போராட்டங்கள் இருந்தவங்களுக்கு கூட வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனக்கட்டுப்பாடு இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல எல்லாமே இழப்புகளை சந்திச்சு வந்தீங்களோ அது அத்தனையுமே விலகக்கூடிய தன்மை உண்டாகி இருக்குது. கள திறமை, பேச்சு, எழுத்து திறமை, இது எல்லாமே பெரிய பெரிய மாற்றம் தரக்கூடிய நேரம். உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச முட்டுக்கட்டைகள் எல்லாமே நீங்கி ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க எதிர்கொள்ள போகிறீங்கன்னே சொல்லலாம். இந்த காலம் அற்புதமான காலம்தான். மனம் தளராம செயல்பட பாருங்க. அனுபவம் பேசும். இந்த காலத்துல நிறைய பாடங்கள் உங்களுக்கு இந்த நேரத்துல நீங்க கத்திருக்கிறீங்கன்னே சொல்லலாம். அந்த அனுபவத்தின் மூலமாக பல விஷயங்கள் நீங்க சாதகமா செஞ்சுக்க போறீங்க. மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு. சாமர்த்தியமா செயல்படுங்க. நேர்மறை சிந்தனையோடு செயல்படுங்க. சமாளிக்கிற துணிச்சல் இருந்தா போதும். இந்த கால சிறப்பு தான். பண வருமானம் எடுத்துக்கிட்டாலும் உங்களால கண்டிப்பா உங்க குடும்பத்துக்கு தேவையான பண வருமானம் சிறப்பா அமையும். எதிர்ப்புகள் எல்லாமே தொழில் ரீதியாக குறைய வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்துல இருந்துட்டு வந்த போட்டி, மறைமுக எதிர்ப்பு எல்லாமே நீங்கும். நிறைய விஷயங்கள் இந்த நேரத்துல கொஞ்சம் உங்களுக்கு தடுமாட்டமா தான் இருக்கும். எந்த வேலையை முதல்ல செய்யறது, எதை விடுறதுன்னு ஒரு குழப்பம் உங்க மனசுல இல்லாமலாம் இல்லை. கொஞ்சம் டென்ஷனை குறைச்சிக்க பாருங்க. யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களை செய்ய பாருங்க. அனுபவருடைய ஆலோசனை கேட்டுக்குங்க. மனசு லேசா இருந்தா எல்லாமே உங்களால சிறப்பா செய்ய முடியும்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை செய்கை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு இயல்பாகவே கோபம் தூண்டுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கிறதா நல்லது. எவ்வளவு விஷயங்களை அனுசரிச்சு வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் காலம்தான். குடும்ப வாழ்க்கையிலுமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க இருக்குது. முன்னே அளவுல இருந்த பாதிப்பு இல்லாம இப்ப இல்லை. படிப்படியான நல்ல மாற்றம் கண்டிப்பா உண்டு. இந்த நேரத்துல உங்களுக்கு சரி, உங்க வாழ்க்கை துணைக்கு சரி, தேவைப்படக்கூடிய ஒரே விஷயம் ஆறுதலான 4 வார்த்தை. அதை நீங்களும் கொடுங்க. அவங்ககிட்ட இருந்து பெறவும் முயற்சி செய்யுங்க. மனம் விட்டு பேசுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம். ஆனா பழைய சண்டை சச்சரவுகள், உறவினர் வழியில வந்து போன மனசாபங்கள் மட்டும் இந்த நேரத்துல குடும்ப வாழ்க்கையில பேசாதீங்க. அது பிரச்சனை தான் கொண்டு வந்து தர. குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகளை இந்த நேரம் கோபப்படுத்துறது, கொஞ்சம் அவங்கள அடிச்சு பேசுறது, அவங்கள இந்த நேரத்தில் வார்த்தையால் நீங்கள் பேசுறது, தண்டிக்கிறது, இது எல்லாமே வேண்டாம். அனுசரித்து நடந்துக்க பாருங்க. அன்பு காட்டினாலும் உங்கள் பேச்சு கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. மன மகிழ்ச்சி இதனால் உண்டாகும். வாகன பயணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வாகன பயணம் செய்கிறப்ப, இரவு நேர பயணம் மேற்கொள்கிறப்ப கவனமாக இருந்துக்கங்க. நண்பர்கள், உறவினர் வகையில் சின்ன மனசாங்கள் வரவும் வாய்ப்பு இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த எதிர்ப்பு இல்லாமல் நீங்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ராசிநாதன் சுக்கரனோட சஞ்சாரத்தால நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் நல்ல மாற்றம் உண்டாகும். முட்டுக்கட்டு எல்லாமே நீங்கும். மாணவர்கள் உங்களுடைய நிலைமை அறிஞ்சு படிக்க பாருங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் தான். நினைவாற்று திறன் அதிகப்படுத்துங்க. நல்ல மதிப்பெண் பெற முடியும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாழ்க்கை தரம் உயர்ந்து வரும். ஆனா திட்டமிடணும்.
உங்க உடம்பு மேல பொருள் மேல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. வெளியூர் பயணம் மேற்கொள்றீங்கன்னா கூட உடம்புகளை பத்திரப்படுத்த முயற்சி செய்யுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும். எல்லாத்துக்குமே காரணம் மனக்கவலை மட்டும்தான். கவலைகள் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில கவலை இருந்துகிட்டு தான் இருக்குது. உங்க மனசுல எல்லாமே சரியாகுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தா போதும், நிச்சயம் நல்ல மாட்டம் தான். வாகன பயணம் இந்த நேரத்துல கவனமா இருக்கணும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்க தாயோட உடல்நிலையிலும் கவனமா இருக்க பாருங்க. திட்டமிட்டபடி எல்லா காரியங்களும் செஞ்சு முடிக்க முடியாம ஒரு சின்ன சின்ன தடங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனா மனசை தளர விட்டுறாதீங்க. இந்த நேரம் உங்களுக்கு ஒரு முயற்சியானதான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். எதிர்பாராத செலவு கொஞ்சம் விட்டு அது மருத்துவ செலவா கூட இருக்கலாம். அதனால உடல் நலன்ல கவனமா இருங்க. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்துல கவனமா இருக்கணும். லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா உண்டு. பண வரவு சிறப்பா இருக்குது. உத்தியோகத்துல கொஞ்சம் கூடுதலா உழைப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். உழைப்புக்கேற்ற பலன் உண்டுன்னே சொல்லலாம். ஊழியர்களை பொறுத்த வரைக்குமே சக ஊழியர்களை அனுசரிச்சு நடந்துக்க பாருங்க. ஆதிபராசக்தி வழிபாடு இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரிஷபராசி என்பவர்கள் உங்க வாழ்நாள் முழுமே ரொம்ப முக்கியமான விஷயம் பிரதோஷ காலத்துல சிவபெருமான் வழிபாடு செய்யறது. நந்தி தேவரையும் கூடவே சேர்த்து வழிபாடு செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும். நன்றி நண்பர்களே.